நீங்கள் இன்னைக்கு மக்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்கள் காசு கொடுக்காம கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை நடக்காது அப்படின்னு அந்த பிரச்சனை உண்மைதான். பல பேர் வந்து அதனாலேயே வந்து அரசாங்க அலுவலகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலுக்குள்ளாயிருவாங்க. ஒரு மன உளைச்சல்ல போவாங்க. அவங்களுக்கு ஒரு அவங்கள நடத்துகிற விதம் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சைலண்டாக நடக்கும். இதெல்லாம் கட்சிக்காரங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அவங்க ஒழுக்கமாக அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி வந்த உடனே யாரோ ஒரு கட்சி நிர்வாகி போய் ஏதோ ஒரு இடத்துல செங்கல் சூழல பணம் கட்டாரு, செங்கல் சூழல பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நிர்வாகியும் வந்து நீக்கப்பட்டார். இப்போ கட்சியினர் யாராச்சும் இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க, கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறாங்க, காவல்துறைக்கு போய் காவல் நிலையங்களில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஏதாச்சும் வரும்போது துரிதமாக கட்சியுடைய தலைமை நடவடிக்கை எடுக்கிறது, அதுக்கப்புறம் அது கைதிலும் போய் முடிகிறது அப்படின்னா இது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ணிடுறாரு, அவர் வேற ஒரு கட்சிக்கு வந்து மாறிடுறாரு. அதற்கப்புறம் அந்த கேஸ் தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுக்கும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டு அதை அரசியல் ரீதியாக அந்த அமைச்சரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் நான் யாரை பற்றி பேசுகிறேன்றது எல்லாருக்கும் தெரியும். திரு செந்தில் பாலாஜி அவர்கள், நீங்கள் வந்து நியாயமாக படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி ஒரு கனவோட ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய எக்ஸாமை எழுதி அதில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை எடுத்து நியாயப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்பது அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணம் தான். நம்ம மானாமதுரையில் ஆகாஷ் என்ற ஒரு நபரை வந்து காவல்துறையினர் கூப்பிட்டு போய் விசாரணை நடத்துகிறாங்க. அடித்து அவர் வந்து காலை உடைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆன உடனே அவருக்கு வந்து அது ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகுது, இறந்துடுறாரு. அந்த பாடியை கிட்டத்தட்ட மார்ச்சுவரியில் 100 நாட்களுக்கு மேலே இருந்துச்சு. காவல்துறை அதிகாரிகளோ மற்றவர்களோ வந்து அந்த குடும்பத்தை பார்த்து அவங்க பாடியை வாங்க மாட்டேன்னாங்க. அப்போ அது குறித்து எந்த முயற்சியும் எடுக்கலை. இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து அவங்க காவல்துறையினர் வந்து எப்போவுமே ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க. அதிகாரிகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அதிகாரிகள் அரசியல் அதிகாரிகளாக மாறிவிட்டால் தான் வந்து பிரச்சனை தான். நீங்கள் கடந்த காலங்களில் இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் அரசியல் அன்னைக்கு யார் அரசாங்கத்தில் இருக்காங்களோ அரசியல்வாதிகளோட கூட்டு சேர்ந்து கொண்டு பல வேலைகளை பார்ப்பாங்க. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருந்தனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக தி நியூஸ் மினிட் ஊடகத்தினுடைய ஆசிரியரும் ஊடகவியலாளருமான திரு ஷபீர் அகமது இருந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி? நலமா இருக்க, மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு நேரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. முதல்ல தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு ஒரு 60 நாள் ஆச்சு, தாவேகா பொறுப்பேற்று 60 நாளுக்கு மேலே ஆயிருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது. அதில் அண்மையில் பேசப்பட்ட 2 முக்கியமான விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நேற்றைக்கு வந்து தாவேகாவை சேர்ந்த ஒரு மாவட்ட நிர்வாகி, ஒரு கிராம ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர், அவர் வந்து லஞ்சம் வாங்கினார் அப்படிங்கிறதுக்காக கைது செய்யவும் பட்டிருக்கிறாரு. தலைமைச் செயலகத்தில் ஒரு 6 பேர் இடைநீக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு முதலமைச்சருடைய அந்த அமைச்சரவை கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியான சில நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. எப்படி ஒரு பாசிட்டிவ் நோட்ஸ் தெரியுதா? கரப்ஷனுக்கு எதிராக எப்படி இயங்குறாங்கன்னு பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு முதலமைச்சர் பொதுவெளியில் பேசும்போது ஒரு கூட்டத்தில் லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் யாராச்சும் உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இது எங்களுடைய அண்ணனுடைய ஆட்சி, என்னுடைய பிள்ளையோட ஆட்சி அப்படின்னு நீங்கள் திருப்பி அவங்கள கேள்வி கேளுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட அவர் சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் லஞ்சம் கொடுப்பது தவறு, வாங்குவது தவறு அப்படின்னு இருக்கும்போது கொடுத்தா தானே வாங்குவாங்க. இவங்க கொடுக்குறாங்க நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்வாங்க, அவங்க கேட்குறாங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்வாங்க. அப்போ இதை அடிப்படையிலேயே வந்து நீங்கள் லஞ்சத்தெல்லாம் வந்து முழுமையாக அப்படியே தொடச்சி எரித்து ஒரே நாளில் அப்படியே தொடச்சி எரிச்சிடலாம் அப்படின்லாம் வந்து கிடையாது. அது என்னன்னா அந்த 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 லஞ்சம் கொடுத்து நான் எந்த காரியத்தையும் சாதிச்சிடலாம், லஞ்சம் வாங்கிட்டு நான் எந்த வேலையும் பார்த்துடலாம் அப்படின்ற அந்த மனநிலையில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். நீங்கள் அறப்போர் இயக்கம்லாம் காட்டு கத்திட்டு இருக்காங்க இவ்வளோ வருடங்களாக.
கோர்ட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு இருப்பாங்க அறப்போர் இயக்கம் ஆட்கள். அதே போல் பல ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து இந்த லஞ்சம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஏதாவது ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து விடாதா? நாம் எவ்வளவோ பெட்டிஷன்ஸ் அமைச்சிருக்கோம். இந்த பெட்டிஷன்ஸ் மீதெல்லாம் வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தாலே அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் அவங்க அந்த புகார்கள் எல்லாம் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட் வச்சு சொல்கிறது, அது ஒரு பிரச்சாரமாக மாற்றுவது அப்படின்னு பல நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அது வந்து ஒரு அரசாங்கமே அதை கையில் எடுத்திருக்கிறது. தாவேகா ஆட்சியுடைய மிக முக்கியமான அஜெண்டாவாக இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிப்பது அப்படின்ற மாதிரி ஒரு 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 எண்ணம், அந்த எண்ணத்தோடு அவங்க செயல்படுறாங்க அப்படின்ற போது அது நிச்சயமாக யாராக இருந்தாலும் அதை வரவேற்பார்கள். நீங்கள் இன்னைக்கு மக்களை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா காசு கொடுக்காம கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலை நடக்காது அப்படின்ற அந்த பிரச்சனை உண்மைதான். பல பேர் வந்து அதனாலேயே வந்து அரசாங்க அலுவலகத்துக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து ஒரு மன உளைச்சலுக்குள்ளாயிருவாங்க. ஒரு மன உளைச்சலில் போவாங்க. அவங்களுக்கு ஒரு அவங்கள நடத்துகிற விதம் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். இந்த பேப்பர்லாம் ஒன்றும் இதிலலாம் இது சரியில்லைம்மா அது சரியில்லைம்மா நீ கமா வைக்கல ஃபுல் ஸ்டாப் வைக்கலன்னு காசு கொடுக்கலன்னா திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் வந்து அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒரு அரசாங்கம் முன்னெடுக்கிறது, ஒரு முதலமைச்சரே அதை சொல்கிறாரு, கான்ஃபிடெண்ட்டாக அவர் வந்து லஞ்சம் கொடுக்காதீங்க, கொடுத்தானா நீங்கள் சண்டை போடுங்க அப்படின்னு, என்னுடைய பிள்ளையோட ஆட்சி இது நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு திருப்பி கேளுங்க அப்படின்றது. அந்த பெண்கள் அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க இதெல்லாம். அப்போ அவர்களிடம் இந்த கேள்விகளை நீங்கள் எழுப்புங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, ஊழல் அதிகாரிகளுக்கு இந்த சிஸ்டமில் இடம் இல்லை அப்படின்ற ஒரு மெசேஜை தான் அவங்க கன்வே பண்ணுறாங்க. நீங்கள் நேற்றைய தினம் வந்து கார்ப்பரேஷனில் அதிகமான புகார்களுக்கு ஆளாக்கப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் துறை ரீதியான விசாரணை, அந்த விசாரணையில் அவர்கள் மீது வந்து அந்த விசாரணையில் அந்த புகார்களில் முகாந்தரம் இருக்கிறது அப்படின்னா அந்த கேஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிவிஎஸ்சிக்கு ஃபார்வர்ட் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து லஞ்சம் ஒழிக்கிறதுக்குன்னே ஒரு சட்டம் இருக்குது, அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கி சஸ்பென்ஷன் அப்படின்றது முதல் படி. அப்போ இந்த மாதிரி புகார்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னும் போது ஓரளவுக்கு மற்ற அதிகாரிகள் மீது பயம் அப்படின்றது வரும். ஏன்னா கடந்த காலங்களில் நீங்கள் லஞ்சம் அப்படின்றது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாரிஃப் போட்டு அதை வந்து இந்த வேலைக்கு இவ்வளோ காசு, இந்த விஷயத்துக்காக நீங்கள் இவ்வளோ பணம் வாங்குறீங்களா, ரைட்டு இவ்வளோ பணத்தை கொடுத்துருங்க வேலை நடந்துடும். அதுக்கான புரோக்கர்ஸு, அதுக்கான ஆட்கள், வேலை வேணுமா உங்களுக்கு அதுக்கு ஒரு தொகை, ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா உங்களுக்கு அதுக்கு ஒரு தொகை, உங்கள் சொந்த ஊர்லேயே ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் அமௌண்ட்டு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஏரியாலேயே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா அதுக்கு ஒரு தொகை, அதே மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து காசு வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஏரியாஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஏரியாக்களுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகணுன்னா அதுக்கு ஒரு தொகை. இது வந்து எல்லா மட்டங்கள்லையும் எல்லா அரசாங்க அதிகாரிகளுடைய இதுலேயும் வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது காவல்துறையில் இருக்குது, டிஎஸ்பிசி, இன்ஸ்பெக்டரு, சப் இன்ஸ்பெக்டரு, இவங்களுடைய டிரான்ஸ்ஃபர்ஸ்க்கெல்லாம் வந்து பணம் என்பது கைமாறுகிறது. பணத்தை கொடுத்தாதான். அதே மாதிரி செவிலியர்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸு, அவங்க டிஎன்பிஎஸ்சியை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க, எக்ஸாம் படித்து கிடிச்சு எழுதி எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி நாட வேண்டியது, ஒரு ஏஜென்சிக்கு போவாங்க, இந்த அட்ரஸ் கொடுத்து நீங்கள் போங்க, இங்கே நீங்கள் அவங்க சொல்லுவாங்க அடுத்த ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது. எழுதுனது அரசாங்க எக்ஸாம், ஆனால் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது ஏஜென்சி கிட்ட போய் நீங்கள் பேசணும். இப்போ பள்ளி கல்வித்துறையில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களுடைய சான்றிதழ்களை நீங்கள் பெறணுமா, ரெக்கக்னிஷன் வாங்கணுமா, ஸ்கூலுக்கு ரினியூவல் வாங்கணுமா, மற்ற விஷயங்கள் இருக்கா, நீங்கள் இந்த ஏஜென்சியை போய் பாருங்கள், இவரை போய் பாருங்கள், அவர் அந்த ப்ரொசீஜர்லாம் சொல்லுவார் அப்படின்னு. ஊழலை வந்து ஒரு எப்படி அரசாங்க சிஸ்டம் செயல்படுகிறதோ அதே மாதிரி ஊழலுக்கான சிஸ்டமேட்டிக்காக கரப்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக்கையும் ஒரு விஞ்ஞான ரீதியாக அதை வந்து கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சிஸ்டத்தை உடைக்கக்கூடிய ஒரு முயற்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். இதனால் மக்கள் பயன்பெறுகிறார்கள் அப்படின்னா அதை வரவேற்காமல் இருக்க முடியாது. இப்போ அதனாலேயே வந்து தாவேகா அரசாங்கத்துக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றதும் இருக்கு, அது ஒரு பக்கம். பட் இன்னொன்று, சொந்த கட்சிக்காரங்களையும் அந்த நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான விஷயமா மக்கள் மத்தியில் பார்க்கப்படும். இல்லை, நிச்சயமாக பார்ப்பாங்க இல்லையா. இப்போ நீங்கள் அந்த கட்சிக்காரர் வந்து ஒரு மாற்று கட்சியிலன்னா வந்து இங்கே வந்து ஒரு ஒரு பதவியில் இருக்கார், ஒரு கட்சியுடைய பொறுப்பில் இருக்கார்.
நீங்க வந்து கிளை கழக மாவட்ட கிளை கழக மாவட்ட கிளை கழக செயலாளர். அந்த மாவட்டத்திலேயே இன்னொரு கிளையில அவர் வந்து கழகத்துடைய செயலாளராக இருக்கார். அவர் வந்து ஒரு கட்சியுடைய முன்னணி தலைவர்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போ அவருடைய வீடியோவை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க இவர் பணம் வாங்குறாரு அப்படின்னு அதுவே ஒரு பெரிய பிரச்சாரமாக மாற்றக்கூடிய காட்சிகள் வந்த உடனே தான் அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி சைலண்டா நடக்கும். இதெல்லாம் கட்சிக்காரங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். அவங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி வந்த உடனே யாரோ ஒரு கட்சி நிர்வாகி போய் ஏதோ ஒரு இடத்துல எனக்கு செங்கல் சூழல பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நிர்வாகியும் வந்து நீக்கப்பட்டார். அப்போ கட்சியினர் யாராச்சும் இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க, கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபடுறாங்க, காவல்துறைக்கு போய் காவல் நிலையங்களில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்க, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஏதாச்சும் வரும்போது துரிதமாக கட்சியுடைய தலைமை நடவடிக்கை எடுக்கிறது, அதுக்கப்புறம் அது கைதிலும் போய் முடிகிறது அப்படின்னா இது வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும். இன்னொரு நீங்க எல்லாத்துலேயும் வந்து இந்த லோக்கல் பாடியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்லேருந்து ஆரம்பித்து மற்ற பதவிகளில் கட்சி பதவிகளில் இருக்கக்கூடியவங்க தான் இந்த இந்த மாதிரி ஏதாவது வேலை நடக்கணுமா நீ இவ்வளோ பணம் கொடுத்துருமா, ஏதாவது வேலை நடக்கணுமா இந்த வேலைக்கு இவ்வளோ பணம் அப்படின்னு இது எல்லாத்தையும் வந்து ஒரு பேட்டர்னாக உருவாக்குறதே இவங்க தான். ஆமாம், ஏன்னா இதெல்லாம் வந்து கடந்த காலங்களில் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். அதை நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ இதுதான் ப்ரொசீஜர். நீங்கள் அரசாங்க ப்ரொசீஜர் வேறையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் ப்ரொசீஜர் இதாம்மா ரூல்ஸ் அப்படின்வாங்க. அப்போ இந்த மாதிரியான வேலைகளை வந்து கண்காணித்து இந்த கட்சிக்குள்ள இந்த மாதிரி கருப்பாடுகளை களைவது, அவர்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவது, இந்த நடவடிக்கைகள்லாம் வந்து இது எந்த இடத்துலையும் பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்கனவே அவங்க வந்து ரொம்ப பல பிரச்சனைகளை வாழ்ந்துட்டு தான் ஏதோ தாவேக்கான்னு ஒரு கட்சி வருது, விஜய்னு ஒருத்தர் வராரு, அவர் ஏதோ நமக்கு வந்து நல்லது பண்ணுவார் மாற்றுவார் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. இப்போ அதை டெலிவர் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ரிலீஃபை வந்து பப்ளிக் கொடுத்தே ஆகணும். ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புகார் வந்த ஒரு 24 மணி நேரத்துலேருந்து 48 நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்கது. நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஆட்சி காலத்தில் ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ணிடுறாரு, அவர் வேற ஒரு கட்சிக்கு வந்து மாறிடுறாரு, அதற்கப்புறம் அந்த கேஸ் தொடர்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. நடவடிக்கை எடுக்கும்போது தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்லாம் வந்து வீடியோ போட்டு அதை அரசியல் ரீதியாக அந்த அமைச்சரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் நான் யாரை பற்றி பேசுகிறேன்றது எல்லாருக்கும் தெரியும், திரு செந்தில் பாலாஜி அவர்கள். நீங்கள் வந்து நியாயமாக படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி ஒரு கனவோட ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய எக்ஸாமை எழுதி அதில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண்களை எடுத்து நியாயப்படி அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை என்பது அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் கம்யூனல் ஜியோ ஃபாலோ பண்ணல, அதே மாதிரி அவங்களுடைய மார்க்ஸை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்க. அவங்க 25 மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்க 5 மார்க் எடுத்தாங்க அப்படின்னு அந்த இதில் ரெஜிஸ்டர்லாம் எழுதி அவங்களுக்கு வந்து பணியை கொடுக்காம, யார் தேர்ச்சி பெற்றாங்களோ அவர்களுக்கு பணியை கொடுக்காம வேறு ஒரு நபர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கும் பணியை கொடுக்காம ஊழல் பண்ணியிருக்காங்க. உண்மை. இப்போ அந்த ஊழல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது அப்படின்னா வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன், வாங்கினதே லஞ்சம், அதை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு ஃபைசல் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போய் அதை திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் வந்து வாதத்தை வைத்து அதை மூடி மறைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நடவடிக்கைகள். அதுக்கப்புறம் அதில் பாதிக்கப்பட்டவங்களை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல, நான் அதில் பாதிக்கப்பட்ட நபர்களோடலாம் வந்து பேட்டி எடுத்திருக்கேன், அவங்கள பார்த்துருக்கேன். அவங்களாம் சொல்கிறாங்க, சார் எங்களுக்கு அந்த வேலை அன்னைக்கு கிடச்சிருந்துச்சுன்னா எங்கள் வாழ்க்கையே மாறி இருக்கும், என் பசங்க நல்லா படிச்சிருப்பாங்க, என் வாழ்க்கை தரம் எங்கேயோ போயிருப்பாங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து 15,000 சம்பளத்துக்கும் 20,000 ரூபா சம்பளத்துக்கும் வந்து 35 கிலோமீட்டர் வந்து வண்டி எடுத்துகிட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டு ஏதோ ஒரு இதில் போகிறேன், ஏதோ ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்த்துட்ருக்கேன். ஆனால் இன்றைக்கி கூட வந்து அவங்க ஒரு 700 பேர் ஏதோ இப்போ எல்லாரும் வெவ்வேறு வேலைகளுக்கு போயிட்டாங்க. இப்போ இதை ஆக்டிவாக ஃபைட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் பேர் தான், ஒரு 50 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. அவங்க இன்னைக்கும் ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க, இந்த அரசாங்கம் நமக்கு ஏதாவது பண்ணும் அப்படின்னு. திமுக அரசாங்கத்தின் மீது அந்த நம்பிக்கை இருந்தாங்க. அவங்க வந்த உடனே இந்த கேஸ் எல்லாம் வந்து துரிதப்படுத்தி ஏதாவது பண்ணுவாங்கன்னு. செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகக்குள்ள வந்த உடனே அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே விட்டு போயிருச்சு.
அப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு இல்லையா, ஒரு ஊழல்னால ஏற்பட்ட பாதிப்பு. ஒருத்தர் அதில் மாற்றுத்திறனாளி அவர் சொல்கிறாரு, சார் நான் வந்து இதை தான் நம்பி நான் இருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு மெக்கானிக் ஷெட்டு போட்டு நான் வந்து எங்கள் ஊரில் மெக்கானிக் ஷெட்டு நடத்திட்டு இருக்கேன். எனக்கு இந்த வேலை கிடச்சிருந்துச்சின்னா அவர் வந்து ஒரு டிப்போ மேனேஜர் ஆகிருப்பார். அட்லீஸ்ட் டிப்போவில் ஜென்ரல் மேனேஜர் பதவி கூட என்னால் வந்திருக்க முடியும். எனக்கு அது என்னுடைய ஒட்டுமொத்த என்னுடைய உழைப்பு, என்னுடைய முயற்சி, என்னுடைய கனவு எல்லாமே வந்து இந்த லஞ்சம் கொடுக்கல அப்படின்றதுனால, அல்லது லஞ்சத்தை வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு அதை இது பண்ணுறாங்கன்றதுனால அது என்னுடைய வாழ்க்கையே சிதைச்சு போச்சு இல்லை. இந்த மாதிரி எவ்வளோ பேர் அரசாங்க ஊழியர்களுடைய வாழ்க்கையில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கோம். அல்லது அரசாங்க ஊழியர்களாக நாங்கள் வர வேண்டும் அப்படின்னு கனவோடு இருந்தவங்க. நீங்கள் நம்ம பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தான், முன்னாடி இருந்தார், இப்போ இல்லை. நேற்று அவர் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்னன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து மகிழா கோர்ட்டில் வந்து இந்த போஸ்டிங்ஸ் லா டிபார்ட்மெண்ட் இப்போ போட்டாங்க இல்லையா, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அந்த போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. அந்த போஸ்டிங்ஸ் வரும்போது அவங்க அவ்வளோ மகிழ்ச்சி. நான் அப்புறம் கேட்டேன், என்னப்பா ரொம்ப ஹாப்பியாக இருக்க, என்ன விஷயம் அப்படின்னா, இல்லை எங்கள் அம்மாவுக்கு இந்த போஸ்டிங் கிடச்சிருச்சு. எப்படி கிடச்சி, ஏதாச்சும் பணம் இன்னும் கொடுத்தீங்களா அப்படின்னா, ஒரு காசு கொடுக்கல, மெரிட்டில் தான் கிடச்சிருக்கு, நாங்கள் அப்ளை பண்ணோம், எங்கள் அம்மாவுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கிறது. அதே நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் பணம் வாங்குகிறார்கள், அதை எப்படி தடுக்கிறது, அதை என்ன பண்ணுறது அப்படின்றது அரசாங்கம் கவனிக்கிறது. ஆக்சுவலி ஒரு பக்கம் சிஎம் வந்து நிறைய விஷயங்களை பேசுகிறாரு, எடுத்து சொல்கிறாரு. இப்போ அண்மையில் கூட அவர் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாநாட்டை வச்சு கூட்டியிருந்தார். பொதுமக்களை கண்ணியமாக நடத்துங்க, ஒழுங்காக நடத்துங்க, மரியாதை கொடுங்கலாம் பேசினார். இவ்வளோ விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுப்புன்னு சொல்லியும் கூட அவர்கள் நடந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கஸ்டடியல் டெத் நடந்திருக்குது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இந்த போலீஸ் ரிஃபார்ம்ஸ் தேவைப்படுதா? அண்ட் ஒரு மாற்றுத்திறனாளின்னு கூட பார்க்காம அடிச்சே கொண்டிருக்கிறாங்க ஒரு 3 காவல்துறை அதிகாரிகள்ங்கிறத நம்ம கேள்விப்படும் போது உடனே நமக்கு நடுங்குது. அந்த விஷயத்தை பற்றி விசாரிச்சிங்களா? அவங்களுடைய ஃபீட்பேக் என்ன? சியா, எதனால் அவர் அடித்து அவருக்கு அவ்வளவு காயங்கள் ஏற்பட்டு அவருக்கு உயிர் போகிற அளவுக்கு வந்து என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்றது, ஏன்னா சிறைக்குள்ளே நடந்ததுனால யாருக்குமே வந்து பெருசாக தெரியல. ஆனால் அந்த குடும்பத்தினர் வந்து சொல்கிறது என்னன்னா, நம்ம வந்து அவரை கூப்பிட்டு கைது பண்ணிட்டு போனாங்க, கைது பண்ணிட்டு போகும்போது நல்லா இருந்தாரு, சிறையில் தான் அவரை வந்து அடிச்சிருக்காங்க, காயங்கள் இருக்குது, 19 இடங்கள்ல காயங்கள் இருக்கு. இது எந்த அரசாங்கத்திலையும் நடக்கக்கூடாது. உண்மை. நீங்கள் அது திமுக, அதிமுக, தாவேகா, யார் அரசாங்கத்திலையும் இது நடக்கும். காவல் நிலைய மரணங்கள் அப்படின்றது வந்து ஒரு ஸ்டேட்டுடைய ஃபெயிலியர். அதே மாதிரி கஸ்டோடியல் இது என்ன கஸ்டோடியல் மரணங்கள் 2 வகைப்படும். ஒன்று வந்து நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் காவல்துறையினர் அடித்து இது பண்ணுறது. அதே மாதிரி உங்களுக்கு சிறையிலையும் வந்து அதுவும் வந்து கஸ்டோடியல் டெத் தான். கடந்த காலங்களெல்லாம் திமுக ஆட்சியில் நம்மளே ஸ்டோரி பேசியிருக்கோம். 25க்கு மேற்பட்ட நடந்துச்சு கஸ்டோடியல் மரணங்கள் அப்படின்றது நடந்திருக்கிறது. இது நடக்கக்கூடாது, இதை தடுக்கணும், காவல்துறையினரை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும், காவல்துறையினரோ அல்லது சிறைத்துறையினரோ உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றத வந்து ஏகப்பட்ட முறை நாம் வந்து இதை பேசியிருக்கோம். ஒவ்வொரு சம்பவமும் நடக்கும்போது நாம் அதை பேசியிருக்கோம். பட் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த சம்பவங்கள் நடக்கும்போது கூட என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை மூடி மறைப்பதற்கான வேலைகள் இன்னும் வேகமாகவும் ரொம்ப துரிதமாகவும் அரசாங்க தரப்புலேருந்து நடக்கிறது. அதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ஹென்ரி டிஃபைன் அவர்கள் தான் இந்த கேஸையும் டீல் பண்ணிட்டு இருக்காரு. அவரே பேட்டி கொடுத்துருக்காரு, நான் பார்த்தேன். அவர் சொல்றாரு, இந்த சம்பவம் நடந்த உடனேயே அந்த காவல்துறையினர் அந்த சிறைத்துறை அதிகாரிகளை கைது செய்திருக்கிறார்கள், அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த குடும்பத்தினருக்கு என்ன நிவாரணமோ அதை கொடுப்பதற்கான வேலைகள் அப்படின்றது நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான் நாம் வந்து கடந்த காலங்களில் பண்ணிட்டு இருந்தோம், கேட்டுட்டு இருந்தோம். ஆனால் கடந்த காலங்களில் இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலை. இப்போ இதை எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு வகையில் ஆறுதல் அளிக்கிறது. அப்படின்னா கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காமல் இருப்பது தான் உண்மையான ஒரு ஸ்டேட்டுக்கு அழகு, ஒரு வெற்றியாக இருக்க முடியும். மனித உரிமை ஆர்வலர்களுக்கான வெற்றியாக அதுதான் இருக்க முடியும். நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணீங்கன்னா போலீஸுடைய மொரால் வந்து டவுன் ஆயிரும். ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணம் தான். நம்ம மானாமதுரையில் ஆகாஷ் என்ற ஒரு நபரை வந்து காவல்துறையினர் கூப்பிட்டு போய் விசாரணை நடத்துகிறாங்க, அடித்து அவர் வந்து காலை உடைக்கிறாங்க.
ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு. அட்மிட் ஆன உடனே அவருக்கு வந்து அது ஏதோ ஒரு காம்ப்ளிகேஷன் டெவலப் ஆகுது, இறந்துடுறாரு. அந்த பாடியை கிட்டத்தட்ட மார்ச்சுவரியில் 100 நாட்களுக்கு மேலே இருந்துச்சு. காவல்துறை அதிகாரிகளோ மற்றவர்களோ வந்து அந்த குடும்பத்தை பார்த்து அவங்க பாடியை வாங்க மாட்டேன்னாங்க. அப்போ அது குறித்து எந்த முயற்சியும் எடுக்கலை. இந்த மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து அவங்க காவல்துறையினர் வந்து எப்போவுமே ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, பொய் சொல்லுவாங்க. சார், இந்த நபர் வந்து ஒரு ரவுடி சார், இந்த நபர் வந்து இந்த மாதிரி ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டாரு, கஞ்சா வச்சிருந்தாரு, இவர் வந்து இப்படி அப்படின்னு. இப்படியே தான் இது. நீங்கள் வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சி இல்லை, காவல்துறையினர் அந்த கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க எப்போவுமே வந்து இந்த மாதிரியான ஒரு இன்புட்டை தான் கொடுப்பாங்க. பட் அதையும் மீறி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அல்லது அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு சம்பவம் தடுப்பது எப்படி அப்படின்னு தான் யோசிக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ இதில் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வேணும் அப்படின்றது தான் வந்து நீண்ட காலமாக அது ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. மறுபடியும் இந்த விஷயத்துலையும் அதை பேசுகிறாங்க. இதை வந்து நீங்கள் வந்து போலீஸ்காரங்க சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வாசிச்சிங்கன்னா கடந்த காலங்களில் என்ன மாதிரியான ஒரு நிலை இருந்துச்சோ அதே நிலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்க. ஆக்சுவலி போன ஆட்சியை வந்து நம்ம பெரிய விமர்சனமே அவங்க மேலே வச்சது என்னன்னா, திமுக ஆட்சி காலகட்டத்தில் அதிகாரிகளுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்றத தான் பெருசாக வச்சோம். அதனால தான் அவங்க தோல் சந்திச்சாங்கிறத நிறைய பேர் இன்னுமே கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில் அதிகாரிகள் இப்போ ரீசெண்டாக நியமிக்கப்பட்டவங்க டக்குன்னு வந்து மாற்றப்படுறாங்க, நடவடிக்கை சரி கிடையாது, ஏதோ ஃபிஷியாக இருக்குது, சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. புதிய அதிகாரிகளையும் அல்லது பழைய அதிகாரிகளையும் அவங்களுக்கு என்ன இடம் தோதுவாப்படுதோ அந்த இடத்துல போய் சேர்க்குறாங்க. இந்த ரீஷஃபில்ஸ் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் அருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள், அவர் டிவிஎஸ்சி டைரக்டராக போட்டாங்க. அப்புறம் சில நாட்களுக்கு பிறகு இப்போ அவர் வந்து போலீஸ் அகாடமிக்கு மாற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கை எப்படி பார்க்கலாம்? தப்பாக முடிவு எடுத்துட்டோன்னு மாற்றுறாருன்னு பார்க்கலாமா, இல்லை கரெக்டாக தான் பண்ணுறாங்க, தேவையானதான்னு பார்க்கணுமா? சரி, உங்களுக்கு அதிகாரிகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அதிகாரிகள் அரசியல் அதிகாரிகளாக மாறிவிட்டால் தான் வந்து பிரச்சனை தான். நீங்க கடந்த காலங்களில் இந்த மாதிரி நிறைய அதிகாரிகள் அரசியல் அன்னைக்கு யார் அரசாங்கத்தில் இருக்காங்களோ அரசியல்வாதிகளோட கூட்டு சேர்ந்து கொண்டு பல வேலைகளை பார்ப்பாங்க. அதாவது சட்டத்தை மீறி அந்த அப்போதைய ஆட்சியாளர்களுக்கு வந்து எது அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கண் அசைவுக்கு செயல்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து என்ன ஆயிருக்காங்க, அவங்க என்ன நிலைமைக்கு போயிருக்காங்க அப்படின்றது வரலாறு பார்த்துருக்கிறது. நீங்கள் நல்ல அதிகாரி, சிறப்பான அதிகாரி என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளே வந்து இந்த ஆட்சியாளர்களோட ரொம்ப நெருக்கமாக போய் ஆட்சியாளர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடிய அதிகாரிகளாக மாறும்போது அவங்க எவ்வளவு அன்பாப்புலராக அந்த சிஸ்டம்குள்ளேயே ஆயிடுறாங்க அப்படின்றது. பல பேர்லாம் சொல்லுவாங்க, இந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து நாங்கள் பார்த்து வியந்த காவல்துறை அதிகாரிகள், எங்களுக்கெல்லாம் இவர் தான் சார் இன்ஸ்பிரேஷன் அப்படிலாம் வந்து பேசுவாங்க காவல்துறை அதிகாரிகளை. ஆனால் கடைசி காலகட்டத்தில் அந்த பதவியில் இருக்கணும், அந்த பவரில் இருக்கணும், அந்த பவரை கன்சாலிடேட் பண்ணிட்டு நம்ம ஆல்மைட்டி ஆல் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நொடியில் தான் இந்த அதிகாரிகள்லாம் வந்து முற்றிலுமாக தவறு செய்கிறாங்க. கடந்த ஆட்சி காலத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அதிகாரிகளும் பவர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. நீங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த அதிகாரிகள் எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. பட் அப்படி இருந்து கூட அந்த அதிமுக ஆட்சி காலத்துல ஊழல் செய்த அதிகாரிகள் நல்லா பவர்ஃபுல்லா இருந்தாங்க. அப்போ உங்க என்னன்னா, நாங்க ஆட்சியாளர்களுக்கு என்ன பண்ணி கொடுக்கணுமோ அதை பண்றதுக்கு ரெடியா இருக்கோம், அதனால நாங்க வந்து கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னு ஒரு செட்டப்பை வந்து அவங்களே உருவாக்கிட்டாங்க. நீங்க ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரியை விட்டு கொடுக்க மாட்டார். அவர் தவறே செய்திருந்தாலும் விட்டு மாட்டாங்க. பல்வீர் சிங் காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொண்டார். ஆனால் பல்வீர் சிங்கை காப்பாத்துறதுக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அசோசியேஷன் முயற்சி பண்ணிச்சா, அறிக்கை கொடுத்துச்சா, மீடியா ட்ரையல்னு சொல்லிச்சா. அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகள், நீங்க இங்க இருக்கக்கூடிய ராம்சார் நிலத்தை தனியாருக்கு வந்து தாரை வார்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கை நடந்துச்சு. அது அறப்போர் இயக்கம் வந்து அதை ஃபைட் பண்ணி அதை எக்ஸ்போஸ் பண்ணும்போது கடைசியில அவங்க வந்து தேர்தல் முடிவுகள் மாறப்போகிறதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த இதை கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. இல்லைன்னா கேஸ் வந்திருக்கும். ஆனால் அதை மறுபடியும் விசாரிக்கணும் இந்த அரசாங்கம், சும்மாலாம் கட்டாயம் பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் வந்து அதிகாரிகள் ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்க. இந்த அதிகாரிகளோட நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவங்களை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். இன்னைக்கு கூட தாவேக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது வந்து இந்த அதிகாரிகள் மட்டத்தில்
ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கு. ஓகே. ஏன்னா அமைச்சர்கள்லாம் வந்து ரொம்ப ஜூனியர்ஸ், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது இந்த அமைச்சர்களுக்கு அப்படின்னு பல அதிகாரிகள் வந்து அமைச்சர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் வந்து நிராகரிப்பதாகவும் அல்லது அவங்களை எப்படியாச்சும் வந்து டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நம்ம வழி கொண்டு வரணும் அதிகாரிகள் நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு செட் ஆஃப் பிரச்சனை வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. ரெண்டாவது வந்து ரொம்ப சீனியராக இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்ற அதிகாரிகள் மற்றவர்களை எல்லாம் உள்ள கொண்டு வந்துடணும் அப்படின்னு பார்க்குறாங்க. மூன்றாவது, கடந்த காலங்களில் ஊழல்கள் என்பது நடந்திருக்கிறது. அதை எங்கேயாச்சும் விசாரிச்சிட போறாங்களோ, அது பெரிய அளவுக்கு விசாரணை அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லா அதிகாரிகளுக்கும் வந்து அது ஒரு சிக்கல் வரும், பிரச்சனை வரும் அப்படின்னும் போது அதை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கை அப்படின்றது சிஸ்டம்குள்ள நடந்துட்டு இருக்கு. நீங்க இன்னைக்கு இபியா இருக்கட்டும் அல்லது டிஎன்பி இது சிவில் சப்ளைஸ் டிபார்ட்மெண்ட், ஹெச்ஆர்என்சி அல்லது பள்ளிக்கல்வித்துறை, இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் தான் வெளியே வந்திருக்கு. பல விஷயங்கள் வந்து இன்னும் வரல. ஓகே, பல விஷயங்களுக்கான அந்த கோப்புகளோ மற்ற விஷயங்களோ வந்து ஆக்டிவா நீங்க தானே எடுத்து கொடுக்கணும். சார் போன வாட்டி பாருங்க சார், இவ்வளவு டெண்டர் இவ்வளவு இதெல்லாம் வந்து மோசமா இருந்துச்சு சார், இதெல்லாம் நீங்க தான் புதுசா வந்திருக்கீங்க, நீங்க தான் விசாரிக்கணும்னு கொண்டு போய் அந்த கோப்புகளை எல்லாம் அதிகாரிகள் தான் கொடுக்கணும். அது அந்த முன்னெடுப்புகள்லாம் இப்போ எந்த டிபார்ட்மெண்ட்லயும் நடக்கிறது இல்லை. அமைச்சருக்காக ஏதாவது தெரிஞ்சு யாராவது சொல்லி கிள்ளி கேள்விப்பட்டு கொண்டு வாங்க அந்த ஃபைல் கமுக்கமா இருக்காங்க அதிகாரிகள்லாம், அந்த ஃபைலை கொண்டு வாங்க அப்படின்னா அந்த ஃபைலை கொண்டு வந்து கொடுப்பதற்கு இவங்க வந்து அந்த காரணங்களை சொல்லிக்கிட்டு அதை எவ்வளோ இழுத்தடிக்க முடியுமோ அந்த நடவடிக்கைகள்லாம் வந்து ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து இந்த அதிகாரிகளை எல்லாம் வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு முயற்சியும் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இது இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த ஊழல் வழக்குகளை எல்லாம் வந்து நம்ம கொண்டு வரணும், இதை எக்ஸ்போஸ் பண்ணணும், இதை சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய முதலமைச்சருக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அவங்கள எப்படியாச்சும் வந்து இந்த அதிகாரிகள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய பவர்ஸை வந்து நம்ம கொஞ்சம் குறைக்க முடியுமா அல்லது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை நம்ம குறைக்க முடியுமா அப்படின்ற நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இது எல்லாமே உள்ளுக்குள்ள வந்து இப்படிதான் இயங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி தான் தாவேக்கா இப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பண்றாங்க. நீங்க அதிகாரிகள் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா they have to protect their own. அப்ப பெரிய ஃபைட் இருக்கும் போல் இருக்கு அப்கமிங் டேஸ்ல. நீங்க நான் என்ன கேக்குறேங்க, நீங்க வந்து வெள்ளை அறிக்கை கொண்டு வந்துட்டாங்க, இபில கொண்டு வந்துட்டாங்க, ஃபினான்ஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, வந்த உடனே நாங்க ஊழல்களை விசாரிப்போம் அப்படின்னீங்க. எவ்வளவு விஷயங்கள் வெளியே வந்திருக்கு, எவ்வளவு ஆக்டிவா ஊழல்கள் வந்திருக்கு. கடந்த ஆட்சி காலத்துலலாம் ஊழலே இப்போ டிவிஎஸ்சி வந்து இப்போ ஏவா வேலை வீட்டுக்கு போய் விசாரணை பண்ணி ஒரு கேஸ் தானே பாஸ், அது எவ்வளவு 3 கோடி ரூபா கேஸ், 3 கோடி ரூபா மட்டும்தான் வந்து அங்க பிரச்சனை நடந்திருக்கா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, அதெல்லாம் தோண்டி எடுக்கணும். இல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு எங்க பிரச்சனை இருக்கு. இப்போ வந்து நம்ம கட்சி எங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க, அந்த சிக்கல்லையே ஒரு கவர்மெண்ட் ஓடிட்டு இருக்கும் போது இல்ல அதெல்லாம் அது வேற, அது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்குல்லையா, இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்ற விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு முனைப்பு காட்ட வேண்டியது யார்? அதிகாரிகள் தானே முனைப்பு காட்டணும். அவங்களுக்கு தானே தெரியும் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து அதை சரி செய்ய முடியும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து நீங்கள் தான் சொல்ல வேண்டும். இதை இந்த அரசாங்கம் செய்யறதுக்கு தயாரா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப பெருசா முன் வரல அப்படின்றது வந்து ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க சொல்ற மாதிரி இந்த கவர்மெண்ட்டை வந்து செட்டில் ஆகிறதுக்கு விடக்கூடாது அப்படின்னு ஒரு முயற்சி திமுக தரப்புல இருந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தரப்புல இருந்தும் அது வந்து அந்த முன்னெடுப்பு என்பது நடக்கிறது. ஏன்னா அதிமுக கரைந்து கொண்டு இருக்கிறது. அதே போல பாஜக தரப்புல இருந்தும் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பெரிய அளவுல பண்ணாம பட் ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு நடவடிக்கையும் இருக்கிறது. எல்லாரும் ஒரே கோட்ல நேர்கோட்ல அதிமுக பாஜக எல்லாரும் ஒரே நேர்கோட்ல இன்னைக்கு வந்து பயணிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை பார்க்கிறோம். அதாவது முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா இந்த அரசாங்கம் ஒரு நொடி கூட இருக்காதுன்னு யார் சொல்றா? ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. அதிமுக தலைவராக இருக்கக்கூடிய திரு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மத்தியில் அமைச்சராகக்கூடிய வாய்ப்புகள்
இன்னைக்கு வந்து திமுக தலைவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு யார் சொல்றா? திமுக ஆட்களே சொல்றாங்க. எப்படி ஆவாங்க? எந்த எந்த கவர்மெண்ட்ல நீங்க மத்திய அமைச்சர் பிஜேபி ஆட்சி தான் ஆக முடியும். அப்ப ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இது காமிக்கிறது. ஏதோ ஒரு இடத்துல இவங்கெல்லாம் வந்து ஒரு காமன் எனிமி நமக்கு தாவேக்கா அப்படின்ற முடிவோட அவர்கள் பயணிக்கிறார்களா அப்படின்ற அந்த பட் கேள்வி தலைமைக்கு எல்லாம் தெரியுதா? தமிழ்நாட்டின் தலைமைக்கு, முதலமைச்சருக்கு அதிகாரிகள் பத்தின விஷயங்கள் போய் சரியா, ஏன்னா நீங்க போன ஆட்சியில் நீங்க பார்த்துருப்பீங்க, முதலமைச்சருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் தேனாறு ஒரு பக்கம் பாலாறு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குன்றதான் சொன்னாங்க. இந்த முறை அது வந்து சரியாக போய் சேர்க்கப்படுதுன்ற நம்பிக்கை இருக்கா? இல்ல நீங்க எப்பவுமே வந்து எல்லா விஷயமும் முழுமையாக சரியாக போய் வந்து தலைமைக்கு சேர்ந்துராது. நீங்க தலைமை பண்ண இடத்துல உட்கார்றவங்க கேட்கக்கூடிய கேள்விகளின் மூலமாக தான் ஓகே, அந்த விஷயம் வெளியில வரும். நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க கலைஞர் இருக்கும்போது கலைஞர் என்ன பண்ணுவாரு? ஒரு பிரச்சனை நடந்திருக்கா, அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிப்பாரு என்னன்னு. ஆனா அதிகாரிகளை கூப்பிட்டு என்னன்னு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி கட்சிக்காரங்களை கூப்பிட்டு யார்கிட்ட கேட்டா விஷயம் தெரியும் அப்படின்ற அந்த நபர்களை கூப்பிட்டு திரு சண்முகநாதன் மூலமாக பேசி எல்லா விஷயங்களையும் கரெக்ட் பண்றாரு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டது பிறகு தான் கேட்பாரு. தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்பாரு என்னங்க இதுல என்ன நடக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் வந்து உத்தரவுகளை அதிகாரிகள் வந்து பொய் சொல்ல முடியாது. நீங்க கலைஞர்கிட்ட பொய் சொல்லிட்டு ஏமாத்த முடியாது. கடைசியில அவரையும் ஏமாத்திட்டாங்கன்னு வச்சுங்க, அது வேற விஷயம். சரி, பட் அவரு தெளிவாக இருந்த காலத்துல அவர் ஏமாத்த அவரெல்லாம் வந்து பெரிய அளவுல ஏமாத்த முடியல. அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் வந்து அவர் தான் முடிவெடுப்பாரு. நீங்க அப்படிதான் பண்ணணும். நீங்க மற்றவங்க முடிவெடுப்பாங்க, அவங்க அதிகாரிகள் பார்த்துப்பாங்க அப்படின்னு நீங்க எந்த விஷயத்தையும் விட்டீங்கன்னா அதிகாரிகள் பார்த்துப்பாங்க. அதுல எந்த எனக்கு தெரிஞ்சு இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து ரொம்ப மோசம் அப்படின்லாம் கூட சொல்ல வேண்டாம். அதிகாரிகள் அவங்களுடைய வேலைகளை பார்ப்பாங்க. பட் என்ன இங்க பிரச்சனைன்னா, கடந்த ஆட்சி காலத்துலலாம் எனக்கு வந்து ஒருத்தர் ஒரு திமுக ஆட்சி வந்த உடனே என்ன சார் ரொம்ப கண்ட்ரோல் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். திமுக ஆட்சிக்கும் இதே மாதிரி பிரச்சனை அதிகாரிகள் திடீர்னு ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கும். என்ன சார் ரொம்ப பிரச்சனையா இருக்கான்னா, ஆமா காரணம் என்னன்னா அதுக்கு முன்னாடி நடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அதிகாரிகள் வந்து வேற ஒரு கம்ஃபர்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. நீங்க வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த செட்டப்பே மாறிடுச்சு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவு, கலைஞருடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய செட்டப்பே வந்து மாறிடுச்சு. பியூரோக்ரசி வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆயிட்டாங்க. ஏன்னா இபிஎஸ் முதல் முறையாக முதலமைச்சராக வருகிறார் அப்படின்னும் போது இபிஎஸ்க்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு? என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் அவரு? நீங்க முதலமைச்சராக இருந்திருக்கலாம். முதலமைச்சராக உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? பெரிய அப்போ அதிகாரிகள் தான் வந்து அவருக்கு ஐடியா சொல்றது, மற்ற விஷயங்கள் கண்ட்ரோல் பண்றது எல்லாம். பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் பிக்கப் பண்ணிட்டாரு. எஸ், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர் பிக்கப் பண்ணிட்டு முடியாது, தேவையில்லை அவர் எடுக்க ஆரம்பிச்சார். அவர் முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து அதிகாரிகள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் உங்களுக்கு லஞ்சம் ஊழல் அப்படின்றது அது பாட்டுக்கு போய் எல்லாரும் சம்பாதிச்சாங்க. அதுதான் வந்து நடந்துச்சு. அதே மாதிரி தான் திமுக ஆட்சி வரும்போது எனக்கு ஒரு அதிகாரி சொன்னதுதான், இந்த 10 வருஷம் அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா பிறகு 4 வருஷம் தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. ஸ்டேட்டில் வந்து ஒரு பிரச்சனை, இபிஎஸ் ஓபிஎஸ் இடையே நடந்த பிரச்சனை, அதிமுக நடந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நடந்த குழப்பங்கள், இது எல்லாமே வந்து அதிகாரிகளுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக போயிருச்சு. எல்லாரும் வந்து அந்த அமைச்சர்களை பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாரும் வந்து ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ அவங்கள மறுபடியும் வேற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வர்றது ரொம்ப சிக்கலமா பிரச்சனை அப்படின்னு, அதுதான் நமக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். சரி, திமுக வந்தோடனே அந்த சிஸ்டத்தெல்லாம் மாற்றுவாங்க, பேக்கேஜ் சிஸ்டம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அதை உடைப்பாங்க. ஏன்னா ஆர்எஸ் பாரதி பேக்கேஜ் சிஸ்டத்துக்கு எதிராக எத்தனை புகார்களை கொடுத்திருக்கிறார், வழக்குகளுக்கு போயிருக்காரு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஆர்எஸ் பாரதி அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு எதிராக அரசாங்க நிலம் என்பது 100 கோடி அரசாங்க நிலம் என்பது முறைகேடாக ஒரு கட்டுமான நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தேர்தல் முடிவுகள் 2021 தேர்தல் முடிவுகள் வருவதற்கு ஒரு 2 நாள் முன்னாடி போய் கவர்னர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு, அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நிறுவனத்தோட திமுகவுக்கு ஏற்பட்ட நெருக்கம் இருக்கு இல்லையா, அது யாராலும் பிரிக்க முடியாத ஒரு பந்தமாக மாறிவிட்டது. அந்த நெருக்கம் அப்படின்றது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவையும் அதிமுகவையும் இணைக்கக்கூடிய ஒரு பந்தமாக கூட மாறிவிட்டு அந்த நெருக்கம் என்பது மாறிவிட்டது. ஃபெவிகால் மாதிரி டைட்டா வந்து போய் செட்டில் ஆகி உட்காந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து டிஎம்கே அந்த செட்டப்பை மாற்றும்,
அந்த ஒரு ஒரு நடைமுறை இருக்குல்ல, இந்த பேக்கேஜ் சிஸ்டம், இந்த பார்ட்டி ஃபண்ட் வாங்குறது, கான்ட்ராக்டர்ஸ் மினிஸ்டர் கட்டிங், கிட்டிங்கு இது எல்லாத்தையும் ஒழிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அதை மென்மேலும் சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் தரமாகவும் அது வந்து செயல்படுவதற்கான ஒரு வழிகாலை இவங்களும் அமைச்சு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அதெல்லாம் வந்து உடைக்கணும் அப்படின்னா ரொம்ப எளிதான காரியம் இல்லை. அதனாலேயே வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ ஒருத்தர் ஒரு நபர் திமுகக்காரரு, அவர் வந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தார், அதுக்கப்புறம் விஆர்எஸ் வாங்கிட்டாரு. அவர் வந்து சொன்னார், இந்த கவர்மெண்ட்லாம் சரியில்லை சார், புதுசாக வந்திருக்காங்க, ஏதோ பண்ணுறோம் அப்படி இப்படின்றாங்க, சரியில்லை. நீங்கள் அதிகாரிகள்லாம் வந்து இன்னைக்கு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க சார். ஏன்னா அவங்களுக்கு வர வேண்டிய சம்பாத்தியம் வரல சார், அதனால கோவமாக இருக்காங்க. அதெல்லாம் இவங்க அலோவ் பண்ணாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க சார். இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆஹா ஓஹோன்னு அதிகாரிகளே பேர் சம்பாதிச்சு கொடுப்பாங்க சார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ எந்த அளவுக்கு அவருடைய புரிதல் இருக்கு பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. பட் இதை எப்படி ஃபைட் பண்ணுறது? நீங்கள் அதை வந்து ஒரு நாள் நீங்கள் வந்து அதை லூஸில் விட்டால் கூட அது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் உங்களை கொண்டு போய் நிறுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே தான் அதிகாரிகள் சொல்லுகின்ற விஷயங்களில் நீங்கள் அதிகாரிகளுடைய சாய்ஸில் நீங்கள் முதல்ல ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை திருப்பி கேள்வி கேட்குறது. இப்போ ஒரு சில மினிஸ்டர்ஸ் கேள்வி கேட்குறாங்க, அதிகாரிகள் கோவப்படுறாங்க. ஒரு ஃபைல் வருது, ஒரு எஸ்டிமேட் போட்டு அனுப்புகிறாங்க அப்படின்னா கூப்பிட்டு கேட்டு அதுக்கு விளக்கம் கொடுங்க. இவ்வளவு எஸ்டிமேட் ஏன் போடுறீங்க, இவ்வளவு ஏன் இதற்கு செலவு செய்ய வேண்டும், அதற்கு ஒரு விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அதிகாரிகள் வந்து கோபம் அடைகிறார்கள். நம்மளே விளக்கம் கேட்குறாங்க, இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு அப்படின்னு. இந்த மாமன் படத்துல என்ன கெட்ட பழக்கமா இருக்கு, புது பழக்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கேட்கறாங்க. ஏன்னா அந்த மனநிலையில அவங்க இருந்திருக்கிறார்கள், அவங்களை யாரையும் கேள்வி கேட்கல. இனி கேள்விகள் எழுப்பப்படுகிறது அப்படின்னும் போது அங்கேதான் வந்து இந்த அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு சின்ன ஒரு இது உரசல் ஆரம்பிக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு நடந்த கேபினெட் மீட்டிங்கில் முதலமைச்சர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்காரு, ஊழல் புகார்கள் அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள், நீங்கள் போய் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு போய் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணுறேன் போய் அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருது, அவப்பெயர் வருகிறது அப்படின்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு நாள் ஏதோ ஒரு கேபினெட் மீட்டிங்கில் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்லாம் கிடையாது. இது தொடர்ந்து அந்த அமைச்சர்களுக்கு அந்த விஷயங்களில் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும் வந்து அனுபவம் குறைவு அப்படின்னும் போது அவங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வந்து அது எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான். எல்லாருடைய கண்களும் அவர்கள் மீது தான் இருக்கிறது. பல பேருக்கு வந்து இவங்கெல்லாம் அமைச்சர் ஆயிட்டாங்களே அப்படின்னு கண்ணை உறுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கையாகவும் இருக்கிறது. இந்த மாற்றத்தை என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். இல்லை,